வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசு பள்ளிகள் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் ஆபத்தை உருவாக்குகின்றன. கஞ்சா மட்டுமல்லாமல் ஹெராயின், மெத்தபெட்டமைன் உள்ளிட்டவற்றுக்கும் மாணவர்கள் அடிமையாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி மீண்டும் குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே சிறந்தது தமிழ்நாட்டின் பாடத்திட்டம்தான் என ஆளுநருக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. வயிற்றெரிச்சலில் சிலர் பேசி வருவதாக விமர்சனம். ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே வெளியானது விஜயின் தி கோட் திரைப்படம். தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை கமலா தியேட்டரில் கோட் படத்தை பார்த்த இயக்குனர் வெங்கட் பிரபு. ரோஹிணி திரையரங்கில் படம் பார்த்தார் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். மானாமதுரையில் ஆடியோ பிரச்சனையால் பாதியில் நிறுத்தப்பட்ட தி கோட் திரைப்படம். புதுக்கோட்டையிலும் ஒரு தியேட்டரில் படம் பாதியில் நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் ரகளை. இணையதளங்களில் வெளியான கோட் திரைப்படம். படக்குழுவினர் அதிர்ச்சி. விஜய் திரைப்படத்திற்கு கோட் என தலையிட்டதில் சனாதனம் உள்ளதாக VCK MP ரவிக்குமார் குற்றச்சாட்டு. சனாதனம் என்றால் என்னவென்று தெரியுமா என ரவிக்குமாருக்கு தமிழிசை கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தை தடுத்து நிறுத்துவது திமுகவின் நோக்கம் அல்ல என அமைச்சர் ஏவ வேலு விளக்கம். யாரை பார்த்தும் அச்சப்படும் நிலையில் திமுக இல்லை என்றும் கருத்து. அவர் ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது ஜனநாயக உரிமை, அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. அவை தடுத்து நிற்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. ஊறுகாய் போடுவது ஒன்றும் தாழ்வானது இல்லை. தன் மீதான விமர்சனத்துக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். இந்த அம்மா என்னங்க ஊறுகாய் போட்டுட்டு இருந்த அம்மா, அவங்கள கொண்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டாங்க. தாராளமா சொல்லுங்க, எனக்கு ஊறுகாய் போடுறதும் தாழ்வு குறைவா இல்லை, மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்லை. போலி NCC முகாம் நடத்திய கிருஷ்ணகிரி பள்ளியை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமிக்க தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அதிகாரி அறிக்கை. ஆவின் நிறுவன நிர்வாக சீர்கேட்டை வீடியோவாக வெளியிட்ட ஊழியரை தற்காலிக பணி நீக்கம் செய்வதா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வங்கக்கடலில் வடக்கு ஆந்திரா அருகே உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 தினங்களில் வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரம். மத்திய அமைச்சர் சோபா கரந்தலஜே மன்னிப்பு கேட்டதால் வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பான புகார்களை விசாரிக்க சிறப்பு தனி அமர்வு அமைக்க வேண்டும். கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கேரளாவில் தங்க கடத்தல் விவகாரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக கோரி இளைஞர் காங்கிரசார் போராட்டம். தண்ணீரை பீச்சடித்தும் தடியடி நடத்தியும் விரட்டியடித்த காவல்துறையினர். டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை. பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என்றும் உருக்கமான கடிதம். உத்தரப்பிரதேசத்தில் அவசர ஊர்தியில் பயணித்த நோயாளியை கொன்று மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஓட்டுநர். நகை பணத்தையும் கொள்ளையடித்து சென்ற கொடூரம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் தரம் மோசமாக இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் விமர்சித்திருக்கிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிகை என்ற பெயரில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார். அப்போது மத்திய அரசின் PM-ஸ்ரீ திட்டம் நல்ல முன்னெடுப்பு என்றும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு கற்றல் திறன் உள்ளிட்டவை மேம்படும் என்றும் கூறினார். When the MOU was to be signed, first they said yes, it was agreeable, but when signing came, then they started tinkering with this. No, this is not, this is not, this is not. Central government said no, you have to sign the MOU. புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்று கிடையாது என்றும் அதை அனைவரும் ஏற்க வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார். தொடர்ந்து பேசிய ஆளுநர் தமிழ்நாட்டில் 60% பேர் அரசு பள்ளிகளில் பயிலும் நிலையில் கற்பித்தல் தரம் தேசிய சராசரியை விட மிக குறைவாக உள்ளதாக கூறினார். உயர்நிலை பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மாணவர்களால் 2 இலக்க எண்களை கூட படிக்க முடியாத நிலை உள்ளது என்றும் 75% மாணவர்களுக்கு 2 இலக்க எண்கள் தெரியவில்லை என்றும் கூறினார். அதேபோல் 40% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை கூட படிக்க தெரியவில்லை என்றார். இந்த சூழலில் அனைவரையும் தேர்ச்சியடைய வைப்பதால் அரசு பள்ளிகள் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் ஆபத்தை உருவாக்குவதாக ஆளுநர் குற்றம் சாட்டினார். மேலும் கஞ்சா மட்டுமல்லாமல் ஹெராயின், மெத்தபெட்டமைன் போன்றவற்றுக்கும் மாணவர்கள் அடிமையாக உள்ளனர் என்றும் ஆளுநர் விமர்சித்தார். வெளிநாட்டில் இருந்து வரும் போதைப் பொருட்கள் எளிதாக மாணவர்களுக்கு கிடைப்பதால் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்திருந்த நிலையில் நாட்டிலேயே சிறந்தது தமிழ்நாடு பாடத்திட்டம்தான் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். மத்திய பாடத்திட்டத்தை விட மாநில பாடத்திட்டத்தின் தரம் குறைவாக உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மறைமலை நகரில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி தமிழ்நாடு அரசின் பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று சிலர் புரளி கிளப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். மயில்சாமி அண்ணாதுரை, வீரமுத்துவேல் போன்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்து உயர் பதவியில் உள்ளதாக அவர் கூறினார். நம்முடைய கல்வி முறையை குறை சொல்வது என்பது நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சரி. அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற அரசும் நம்முடைய முதலமைச்சர்களும் எந்த காலத்திலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார். இந்தியாவிலே சிறந்த கல்வி முறை இருக்கிறது என்றால் அது கலைஞர் தந்த தமிழ்நாட்டு கல்வி முறைதான் என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். உலகில் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படித்தவர்கள் என்றும் இதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் சிலர் வயிற்றெரிச்சலில் குறை கூறுவதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
மேலும் ஒரு அண்மை செய்தி, கோடநாடு வழக்கில் தொடர்புடைய சயான் உள்ளிட்ட 12 பேரின் வங்கி பரிவர்த்தனைகளை சிபிசிஐடி கேட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு நடந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வங்கி விவரங்களை கேட்டிருக்கிறது சிபிசிஐடி. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயாசாமி இணைகிறார். ஐயாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், கொடநாடு கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ள சயான் உள்ளிட்ட 12 பேரின் வங்கி கணக்கு பரிவர்த்தனை விவரங்களை கேட்டு சம்பந்தப்பட்ட தேசிய வங்கிகளுக்கு சிபிசிஐடி போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது சயான், வாளையார் மனோஜ், தீபு, ஜம்ஷீர் அலி, சதீசன், பிஜின் குட்டி, உதயகுமார், மனோஜ் சாமி, சந்தோஷ் சாமி, சித்தின்ஜாய் ஆகியோரும் உயிரிழந்த கனகராஜின் சகோதரர் தனபால் மற்றும் உறவினர் ரமேஷ் உட்பட 12 பேர் குற்றவாளிகளாக இதில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களை சிபிசிஐடி போலீசார் நேரில் அழைத்து விசாரித்தும் உள்ளனர். அப்போது அவர்களது வங்கி கணக்கு எண்களையும் பெற்றுள்ள சிபிசிஐடி போலீசார் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கும் கோவையில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் தற்போது வரை இவர்களது வங்கி கணக்கில் நடைபெற்றுள்ள பண பரிவர்த்தனை விவரங்களை வழங்குமாறு நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்களின் வங்கி பரிவர்த்தனை விவரங்களையும் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐயாசாமி.